ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் நான் இன்னசென்ட்டெல்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது, அந்த சபையில் இன்றைக்கி நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில் என்னை வச்சுருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். இன்னொன்று, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன். ஐயா, காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். ஒரு படத்தில் தீவாக்காதால என்ன ஒரு படத்தில், அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறார். ஆனால் விரட்ட முடியல, அது விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார். இருட்டுக்குள்ளே இவருக்கு கண்ணு தெரியாது. இந்த பால் லப்பர் கீழே விழுந்துடும். இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும். டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிடும். ஏன் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல், முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிகிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயம். காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து தான். உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு. அதை அந்த தலைவர் அது வந்து எனக்கு பைத்தியம், அதனால் நான் உளர்றேன்.